உடனே வந்து அவர் போடணும்னு போட்டிருக்க மாட்டார். கண்டிப்பாக போடணும் சாகணும்னு எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருக்க மாட்டார் மேம். போதையில் வந்து போட்டது தான். உடனே அவங்க இறந்த அடுத்த செகண்டில் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சிருச்சு. அங்கே என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருந்தவங்களே எனக்கு தாலியை கட்டி விட்டவங்களே இந்த வார்த்தையை சொல்லின்னு அழுகுற மாதிரி பண்ணுறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தான் வாயை மூட்டு இருடின்னு சொன்னேன் அப்படின்றாங்க. இப்போ அந்த வார்த்தையை அவங்க சொன்ன உடனே எல்லாருமே வந்து என் பக்கம் திருப்பிட்டாங்க. இவளால் தான் அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு அப்போ என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே இவன் வந்து பேசலை, இவன் வந்து எதுவுமே இது பண்ணல, அவனை கண்டுக்கல, அதனால தான் இவன் செத்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லா தப்பையுமே என் மேலே திருப்பிட்டாங்க. அன்னைக்கு அந்த சாவில் ஆரம்பிச்சுதுங்க மேம். ஒரு புள்ள பிறந்திருக்கு, இன்னொரு புள்ள வயிற்றுல இருக்கு, புருஷன் குடிக்காம வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வச்ச டிமாண்ட் அவர்கிட்ட. அது அவர் பண்ணவே இல்லை, ஆப்ஷன் கொடுத்துக்கும் போது நீங்கள் அவர்கிட்ட பேச மறுக்கிறீங்க. பேச மறுக்கிறேன்னா ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள், ஒரு 1 மந்த் தான் இருக்கும். நீ அவ்வளோ அடித்த, அவ்வளோ சித்திரவதை பண்ண, என்னென்னவோ உலகத்தில் நடக்குது. நான் வேறு யார்கிட்டனா கூட பேசிட்டு போயிருக்கலாம், குழந்தையே வேணான்ட்டு. குழந்தையெல்லாம் உன் கூட இருந்து நீ பண்ணுற அட்டுழியத்துக்கு குழந்தையெல்லாம் பயங்கரமாக ரத்தம் மாதிரி காயம் வர மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. எப்படின்னா எங்கள் மாமியார் எதுவுமே இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. நீ தூங்கிட்டே இரு, நான் வந்து நீ தூங்கிட்டே இரு, சென்னையிலேருந்து வருவார், தூங்கிட்டே இருப்பார். மூஞ்சி கழுவுறதுக்கு நம்ம பாத்ரூமுக்கு தான் போவேன். அவங்க ஒரு டப்பு வச்சு மூஞ்சி கழுவி அதில் துப்பு நான் எடுத்துன்னு போய் ஊற்றிக்கிறேன். அப்புறமா எழுந்திரிச்சு போவேன், நான் குழந்தை படுத்துகிட்டே இருக்கட்டும்.